ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிவி டைம் பாஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது கீ ரைஸ் வித் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது கூட கொஞ்சம் கோடம்பி, கொஞ்சம் திராட்சை. பிரிஞ்சி இலை 2, 3 கிராம்பு, கொஞ்சோண்டு பட்டை, ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம். இது கூட அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் சோம்பு, இதே போட்டு வதக்கலாம். இது வதங்கிடுச்சு. இது கூட கொஞ்சம் ஒரு வெங்காயம், அதை வதங்கிக்கிட்டோம். இதோட ஒரு 6 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அதுக்கு தேவைப்படுற அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி. நல்லா வதக்கிக்கலாம். இது நான் இப்போ 1 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு 1க்கு டபுளாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இந்த கிளாஸ்க்கு தான் அரிசி எடுத்தேன். இந்த கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது ஒரு கொதி வந்தோடனே அரிசியை போட்டு மூடி வச்சு ஒரு 3 விசில் விட்டுடலாம். அரிசி போட்டாச்சு. இப்போ மூடி போட்டு விசில் வச்சிடலாம். மூணு விசில் வந்த மேலே பார்க்கலாம். 3 விசில் வந்துடுச்சு. இப்போ கீ ரைஸ் எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் கிரேவிக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாம். 4 சில்லு தேங்காய், பட்டை சின்னது 2, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு 10-12 சின்ன வெங்காயம், அரை ஸ்பூன் கசகசா, அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் புதினா. இதெல்லாம் போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். மசாலா அரைச்சிட்டு வந்துடுச்சு. இப்போ குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கர் வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு சின்ன பட்டை, 2 கிராம்பு, அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, 2 வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ 2 தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிடுச்சு. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம்.
1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் வதக்கிக்கலாம். இப்போ இதை வதக்கியாச்சு. இது கூட சிக்கன் போட்டுக்கலாம். 3 வாட்டி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 3 நிமிஷம் வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச மசாலா எல்லாம் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ மூடி போட்டு 4 விசில் எடுத்துக்கலாம். சிக்கன் கிரேவி இப்போ 4 விசில் வந்துருச்சு. எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிக்கலாம். கீ ரைஸ் வித் சிக்கன் கிரேவி ரெடி. எங்கள் வீட்டு குட்டீஸ் அப்போதிருந்து எப்போ சாப்பிட தருவேன்னு கேட்டுட்ருக்காங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.